அதை போய் திரும்ப இறுக்கமாக பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ போதும், இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருந்தது போதும், இன்றைக்கு நாம் அதை விடுவிப்போம், விடுதலையாவோம் அப்படின்னு சொல்லி தான் அதை முடிச்சிருந்தேன். ஸோ இப்போது ஓரளவு புரியும்னு நம்புகிறேன். இன்னும் இதை சுலபமாக எழுதியிருக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாதிரி தான் எழுத முடிஞ்சது. ஸோ ஈவன் ஐ எம் லேர்னிங், ஐ எம் மோல்டிங் மை செல்ஃப். முதல்ல நான் எழுத ஆரம்பித்தது கரெக்டாக பார்த்தோன்னா நேற்று 26 தேதி, கரெக்டாக ஜூலை 26 ஸ்டார்ட் பண்ணேன் இந்த விஷயத்தை எழுதி பதிவிடுறதுக்கு. அப்போ ஒன்லைனர் தான் மைண்டில் இருந்தது. ஏன் சில நேரங்களில் நான் கொஞ்சம் பெரிய பெரிய வாசகங்களாக எழுதுகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ டோன்ட் பிலீவ் இன் மேஸ் ஆடியன்ஸ். ஏன்னா எனக்கு அதில் கொஞ்சம் உடன்பாடு இல்லை. காரணம் என்னென்னா, எல்லாமே காடு ஃபுல்லாக மூங்கில் தான். ஒரே ஒரு இறை வேட்கை உண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சாளர் சொல்லுவாங்க அதை நான் தாரக மந்திரமாகவே எடுத்துக்கிட்டேன். இந்த காட்டில் எந்த புல்லாங்குழல் எது புல்லாங்குழலாக மாறும், எந்த மூங்கில் புல்லாங்குழலாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. நான் கொஞ்சம் யோசித்து பார்த்து எனக்கு அதில் என்னென்னா, மூங்கில் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தேன். புல்லாங்குழலாக மட்டும் மாறுறதுக்கு மூங்கில் பயன்படாது. சில நேரங்களில் கூரை போடுறதுக்கும், ஒரு ஷெட் மாதிரி நம்ம இது பண்ணுறதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் மூங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஏணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏணிக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா மூங்கிலை யூஸ் பண்ணுவாங்க. சில நேரங்களில் பாடைக்கு கூட மூங்கிலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய அப்டேட்டட் இல்லைனா அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ப்ரேயர் என்னவாக இருக்கும்னா, நான் இந்த மாதிரி விஷயம்லாம் எழுதும்போது, இந்த காட்டில் எது புல்லாங்குழலோ மாறலையோ எனக்கு தெரியாது, பாடையாக மட்டும் அந்த மூங்கில் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். ஸோ அதனால தான் இந்த பிரயாசங்கள்.